அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலம் வருகிற நேரம் பெருமானுக்கு எந்த அளவு செல்வாக்கு என்றால் உலகம் எதிர்பாராத செல்வாக்கு. அவ்வளவு செல்வாக்கு நிறைந்து ஹரத்துக்கு போகிற நேரம் துல்ஹஜ் மாதத்தில் பெருமானார் நிற்கிறார்கள். அவர்கள் கருப்பு தலப்பாய் அணிந்திருக்கிறார்கள். ஒட்டகத்துக்கு ரசூலுல்லாஹ் தன் தலை கீழே படுகிற அளவுக்கு குனிந்து விட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா ஸதக வஅதா வனஸர அப்தா வஹதமல் அஹ்ஸாப வஹ்தா. ரசூலுல்லாஹ் சை செய்கிற நேரம் சொல்றார்கள், அவ்வளோ பெரிய படையை கண்டோன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, யா அல்லாஹ் நீ வணக்கத்துக்கு தகுதியானவன், நீ தனித்தவன் யா அல்லாஹ். ஸதக வஅதா, நீ கொடுத்த வாக்குறுதி உண்மையாக்கி விட்டாய் யா அல்லாஹ். என்னை விரட்டுற நேரம் நீ என்ன கொடுத்தாய் வாக்குறுதி உங்களை கொண்டு வருவோம் என்றாய். இந்த ஹரம், இந்த காபத்துல்லாவை உங்க கையில் தருவோம் என்றாய். ஸதக வஅதா வனஸர அப்தா, உன் அடியானுக்கு நீ உதவி செய்து விட்டாய் யா அல்லாஹ். வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, இந்த அத்தனை படைகளை நீ தனித்து நின்று தனித்து நாங்க இல்லையா அல்லாஹ், நீ யா அல்லாஹ். இந்த மண்ணுக்கு மலக்குகள் இறங்கினார்கள். இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் நீ என்று ரசூலுல்லாஹ் முடித்தார்கள். ரசூலுல்லாஹ் முடித்தார்கள். அல்லாஹ்வுடைய நிலையை தன்னுடைய தலை குனிந்து விட்டது. இருமாப்போடு கௌரவத்தோடு பார்க்கவில்லை, குனிந்தார்கள். பெருமானார் சொன்னார்கள், யூசுப் தன்னுடைய சகோதரர்கள் கிணத்துல போடப்பட்டு எங்கேயோ ஒரு வீட்டில் வளர்க்கப்பட்டு அங்கிருந்து ஜெயிலுக்கு, இல்லாத குற்றச்சாட்டுக்கு ஜெயிலுக்கு போய் ஜெயிலில் இருந்து அரசுக்கு வந்த பிறகு தன் நானாமார்கள் விஷயத்தில் எவ்வளவு பெரிய பகை இருக்கும். வாப்பா எத்தனை இரவுகள் துடித்து துடித்து அழுதார். யாக்கூப் நபி கண் வழங்காத அளவுக்கு அழுதாரு. எங்க வாப்பாக்கு இந்த துரோகத்தை செஞ்சு உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லாம யூசுப் நபி சொன்னார், நான் மன்னித்து விட்டேன். அந்த பெரிய கல்வி இந்த உலகத்தில் இல்லை சகோதரர்களே. சாதாரண உங்க வியாபாரத்தை ஏதாவது பண்ணினா அவர் ரோட்ல கண்டா என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்குமே, நான் பழிவாங்க நினைப்பீங்க. பெருமானார் அவரை குத்த வந்தவர், அவர் தலையை வெட்டி பார்சலா கேட்டவர். அரபு நாட்டில் ஒன்று ஆளை பிடிச்சி வர சொல்லுவாங்க, இல்லை வெட்டி தலையை தனியாக பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்புவாங்க, அதான் வளமை. பெருமானார் டெட் பாடியை தலையை கேட்டாங்க, இல்லை ஆளை பிடிச்சிட்டு வாங்கினாங்க. 100 ஒட்டகம் பரிசு கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் முன்னாடி நிற்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்களை மன்னிச்சுட்டேன்டாங்க. நானக்கு தம்பியை மன்னிக்கலாரு, பிள்ளைகளுக்கு உமா மன்னிக்கிறார். வாப்பா சக்கராத்தில் நிற்கிறார், சொத்து பிரிச்சில பிரச்சனையா, பிள்ளைகள் சண்டை பிடிக்கிறார்கள், வாப்பா துடிக்கிறார் நெஞ்ச பிடிச்சிட்டு. இந்த அளவுக்கு உலகம் போகிற நேரம் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ சுஃபியானை பார்த்து மன்னிச்சுட்டேன்டாங்க. 10,000 பேரை எடுத்துட்டு வந்து பெருமானாரை கொல்லணுமென்ற ஒரே ஒன்றுக்கு 10,000 பேரை படையை திரட்டிட்டு வந்து, ஒத்த 2 பேரோட வரல, 10,000 பேரோட வந்தவர் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, உங்களை மன்னிச்சுட்டேன், அவர் வர சொல்லுங்கண்டாங்க. சுப்ஹான ரப்பி, இப்படி வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தில் லில் ஆலமீன். இந்த உலகம் காணாது, இவ்வளவு பெரிய பாசத்தை காணாது. ஹாத்தமுல் அன்பியா, அந்த நபி பார்க்கிறார், அவர் கண்ணு தெரிகிற அரஃபாவுல கண்ணு தெரிகிற, அதையும் தாண்டி மக்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். 1400 ஆண்டுகளாச்சு அந்த மாநாடு இன்னும் முடியல. ஹஜ்ஜில் நீங்க பார்ப்பீங்க, எல்லா புறத்திலிருந்தும் அந்த மாநாடுக்கு மக்கள் வந்தது. இன்றைக்கு எப்படி குழுமுறார்களோ, எவ்வளவு மினாவுல கிரௌடோ, எவ்வளவு அரஃபால கிரௌடோ, அதே ஒரு கிரௌட ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. இவ்வளவு மக்கள் பெருமானார் தன் வெற்றியை கொண்டாடுகிற காலம். ஆனால் அந்த ஹரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். ஹரத்தில் நிற்கிற ரசூலுல்லாஹ் திறப்பு கிடச்சி காபத்துல்லாவை திறந்து எல்லா சிலையும் எடுத்து இப்ராஹிம் நபி சிலையை பார்த்து, இப்ராஹிம் நபியை வெட்டி வைக்கலன்னு உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு தண்டை விரலால் உயர்ந்து உயர்ந்து பார்க்குறாங்க. ஐன பிலால் என்று கேட்குறாங்க. இந்த உலகத்து தலைவர்களுக்கு மறக்கிறது தான், சின்ன காலத்தில் எல்லாரோடையும் கை போட்டு வேலை செய்வாங்க. கொஞ்சம் பெரிய அந்தஸ்துக்கு போனால் சின்னவராக நிற்கிறவரை மறந்துடுவாங்க. பிலால் என்றா யாரெண்டா அந்த காலத்தில் அடிமைகளுக்கு ஆன்மா இல்லைன்னு நினச்சாங்க, விலைக்கு விற்பாங்க. ஒரு வாஷிங் மிஷின் விற்கிற மாதிரி ரோட்டில் விற்றுட்டாங்கன்னா 12 ஹவர் 14 ஹவர் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடணும், அடிப்படணும், யார்கிட்ட எதுவும் கேட்கலாது, அப்படிப்பட்ட நிலைமை. அதுதான் அடிமை. அந்த அடிமைகளுக்கு ஆன்மா இருக்குதான்னு சரிச்சு இருந்துச்சு. அதை விடுதலை செஞ்சுட்டு வந்தா அரபுகள் நிற்கிற நேரம், மக்கா வெற்றி கொண்டாடப்படுகிற நேரம், ஐன பிலால், எங்க பிலால்னு கேட்குறாங்க. அவர் எங்கேயாவது ஒரு மூலையில் இருப்பார். ஏண்டா அரபிகளுக்கு மத்தியில் ஒரு ஆபசி கருப்படிமை, அவர் எங்கேயாவது நிற்பார். மக்காவுக்கு வந்த நேரம், இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் ரோட்டில் போட்டி பெரட்டு நேரம் ஆகுது ஆகுது, யாரும் அவரை பார்க்கல. என்ற எஜமானன் விலைக்கு வாங்கினா அடிமையை மிதிச்சாலும் யாரும் கேட்கக்கூடாது, நான் சல்லிக்கு வாங்கியிருக்கிறேன், உனக்கு விருப்பம் வேண்டாம் வாங்கிட்டு போய் நீ பாரு. அப்படி இருக்கிற நேரம் அவரை அபூபக்கர் விடுதலை பண்ணாங்களே. இன்றைக்கு அவ்வளோ பேருக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காபத்துல்லாஹ்க்கு மேலே ஏறி அஜான் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் ஐன பிலால், என் பிலால் எங்கன்னு கேட்கிறாங்க.
ரசூலுல்லாஹ். அவ்வளவு அரபிகளும் கை கட்டி பார்க்கிறாங்க. அரபிகளுக்கு தெரியாத ஒரு பாடத்தை படிச்சு கொடுக்கறாங்க. அரபி ஆஜமி இல்லன்றாங்க ரசூலுல்லாஹ். அரபி ஆஜமி இல்லன்றாங்க. ஸ்ரீலங்கா முஸ்லிம் ஒன்றுதான், சவுதி முஸ்லிம் ஒன்றுதான் என்ற கொள்கையை நிலைநாட்டுறாங்க. கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இல்லை என்றாங்க. பிலால் நீங்க அசான் சொல்லுங்க. அவ்வளவு அரபிகளும் பார்க்க அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு ஒரு அரபி கிடைக்கல, ஒரு ஆபசி எடுத்திருக்கிறீங்கன்னு கேட்கல. பிலால் இப்னு ரபா இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் அவர்கிட்ட எதை பிளக்கான போறீங்க?